ஒரு நல்ல ரசம் வைக்கணும் அப்படின்னா மிக முக்கியமாக அதுக்கு தேவையான பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரசப்பொடி அல்லது ரசம் பவுடர். ஒரு நல்ல ரசப்பொடி, ஒரு பர்ஃபெக்டான ரசப்பொடியை எப்படி பண்ணணும், என்னென்ன அதுக்கு ஐட்டம் சேர்க்கணும், என்னென்ன அளவில் மிக முக்கியமாக இருக்கணும், அதே மாதிரி அது எப்படி அரைக்கணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் சந்தர். வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஒரு டெலிஷியஸான பர்ஃபெக்டான ஒரு ரசப்பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ரசப்பொடியை வீட்டில் மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். இப்போ ரசப்பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சீரகம், தனியா, மிளகாய், மிளகு, வெந்தயம், தோரம்பருப்பு, மஞ்சள் கொம்பு, இது எல்லாமே எடுத்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா, மிளகாய் 100 கிராம் போட்டோம்னா நம்ம சீரகம் 200 கிராம் போடணும். அதே மாதிரி தனியா 200 கிராம் போடணும். தோரம்பருப்பு ஒரு 25 கிராம், மிளகு ஒரு 50 கிராம், வெந்தயம் 2 டீஸ்பூன், 2 கொம்பு மஞ்சள். இது எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ணணும்னா நல்ல வெயிலில் காய வைக்கணும். முதல்ல ஒரு தாம்பாளத்தில் இதெல்லாம் நம்ம கொட்டி ஒரு 3 to 4 hours வெயிலில் நம்ம காய வச்சு எடுத்து அதன் பின்னாடி தான் அரைக்கணும். மிளகு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு, வெந்தயம், இது எல்லாத்தையும் ஒன்றுன்னா அதெல்லாம் கலந்துக்கிட்டே வந்துடுங்க. நல்லா பரப்பி விட்டுருங்க. மஞ்சள் கொம்பை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், அரைக்கும் போது நல்லா இடித்து சின்ன சின்ன தூளாக்கி போடணும். இல்லைன்னா மிக்ஸி பிளேடு கெட்டு போயிடும். மிளகாய், இப்போ இந்த மிளகாய் எல்லாம் நான் காம்போடு போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா காஞ்ச பிறகு காம்பை ஆல்மோஸ்ட் 3/4 காம்புக்கு மேலே கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாம். பாருங்கள், வெயிலில் 4 மணி நேரம் காய வச்சு எடுத்தாச்சு. மிக அருமையான ஒரு ரசப்பொடி தயாராகிருக்கு. இந்த ரசப்பொடி கொஞ்சம் குறன்னு தான் அரைக்கணும். சாம்பார் பொடி அரைக்கிற மாதிரி நைஸாக அரைக்கக்கூடாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.